டே 4ஓட ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல லேர்ன் பண்ணுறோமோ, அத தான் அன்னைக்கு நம்ம ரீடிங் ப்ராக்டிஸா பண்ணுவோம். ஸோ, அதே மாதிரி இன்னைக்கும் நான் அதே தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட். ஹி ஹெல்ப்ஸ் மீ எவ்ரி டே. ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஹி ரெஸ்பெக்ட்ஸ் மீ. வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு தான் நான் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்களும் இன்னைக்கு லேர்ன் பண்ண சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு நீங்களா சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி, நீங்களே உங்களோட ரீடிங் ப்ராக்டிஸ இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணா தான் உங்களோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ, டே 4 கிளாஸ்ல நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ, கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்த்தாச்சு அண்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்த்தாச்சு. வொக்காபுலரி ஆஃப் த டேயும் பார்த்தாச்சு. இனிமே நீங்க கண்டிப்பா எக்ஸர்சைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் தான் பெண்டிங். நீங்க எவ்வளோக்குள்ள எக்ஸர்சைஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்வளோக்குள்ள நீங்களாவே ஓன் சென்டென்ஸ் கிரியேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களோட 30 டேஸ் கிளாஸ்ல ஆஃப்டர் தட் தெரியும். ஸோ, நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்றத மட்டும் விட்றாதீங்க. தேங்க் யூ. ஹேவ் அ கிரேட் டே. See you in day 5 class.